பாலில் தயார் செய்து பாலில் தோய்த்தால் ரஸ்மலாய், கேக்காய் தயாரித்து பாலில் தோய்த்தால் கிடைக்கும் கேக் ரஸ்மலாய் புதிய சுவையில். வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது கேக் ரஸ்மலாய் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்க கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 60 கிராம் வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 60 கிராம் மைதாமா இல்லைன்னு சொன்னால் நார்மலா கோதுமை மா சேர்த்துக்கோங்க. இதுல இனிப்புக்காக 60 கிராம் சீனி, பட்டர் 40 கிராம். இந்த கேக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரமெல்லாம் பிடிக்காது, ரொம்ப ஈஸியா செய்திடலாம். இப்போ இதுல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் சொல்லுவாங்க, அதாவது 8ல் 1 பகுதி பேக்கிங் சோடா, 8ல் 1 பகுதி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இப்ப முட்டை சாப்பிடாதவங்க, அதாவது வெஜிடேரியன் இந்த முட்டையை நீங்க விலக்கிட்டு அதுக்கு பதிலாக நீங்க பால் சேர்த்து இந்த மாவை நீங்க குழைக்கலாம். இப்போ இதை நாங்கள் கையால் தான் குழைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா குழைச்சி ஒரு கேக்கு பதத்துக்கு நீங்கள் இதை குழைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணியோ பாலோ சேர்க்கல, முழுக்க அந்த முட்டையினுடைய ஈரப்பதத்தில் தான் நான் குழைச்சி எடுத்துருக்கிறேன். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழைச்ச மாவை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வைக்கலாம். இப்போ நாங்கள் ரஸ்மலாய் கேக்குக்கான பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்ல உயர்ந்த தீயில வச்சு கொதி வரும் வரைக்கும் நாங்கள் கொதிக்க விடலாம். இப்போ இந்த கேக்கு நாங்கள் இட்லி சட்டியில தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இட்லி சட்டியினுடைய ஒரு தட்டு எடுத்துருக்கிறேன். அதனுடைய குழியில கொஞ்சம் கொஞ்சம் நெய்யோ அல்லது பட்டரோ பூசிக்கோங்க. அப்போதான் நாங்கள் வேக வச்சு எடுக்கும்போது கேக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ பட்டர் பூசின தட்டை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்முடைய பால் நல்லா பொங்கிருச்சு. இதை நாங்கள் உயர்ந்த நெருப்பில் வச்சு தான் இதை நாங்கள் பொங்க வச்சிருக்கிறோம். இப்போ உயர்ந்த தீயில இருக்கிற நெருப்பை நல்லா மீடியத்தை விட குறைச்சிக்கோங்க. பால் 3 கப்பு பால் இதில் சேர்த்துருக்கிறோம். 1.5 கப்பாக அது குறைகிற அளவுக்கு நாங்கள் அதை காய்ச்சி எடுக்கணும். எந்த வகையிலும் பால் அடிப்பிடிக்க விடாதீங்க, அப்பப்போ அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன், அதாவது 60 கிராம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. அது கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இந்த பால்ற கலருக்காகவும் அதே வேளையில் வாசனைக்காகவும் நான் கொஞ்சம் கலரிங்கும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டு தேவைக்காக நீங்கள் இதை செய்வீங்கன்னு சொன்னால் இந்த கலரை நீங்கள் விலக்கிடுங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே கலந்து ஊற வச்ச மாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ரவை சீனி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுமே இப்போ நாங்கள் ஏற்கனவே நெய் பூசி வச்சிருக்கிற இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழியில் நாங்கள் நிரப்பலாம். ரொம்ப அதிகமாக மாவை விடாதீங்க, அவையும் போது வெளியில் வரும். இப்போ நாங்கள் தயார் செய்த எல்லா கேக் மாவையும் தட்டில் உள்ள குழியில் நிரப்பியாச்சு. 1/2 லிட்டர் தண்ணி இட்லி சட்டியில் விட்டு தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் மா நிரப்பின தட்டை இட்லி சட்டியில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டுட்டு 15லிருந்து 20 நிமிஷங்கள் வேக வச்சு எடுத்துடலாம் மீடியம் நெருப்பில். இப்போ பாருங்க, பால் நல்லா காஞ்சு நல்லா திக்காயிருச்சு, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற பால் ஆடையெல்லாம் வலிச்சு பாலில் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கோங்க சீவினது. இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மொத்தமாக எனக்கு ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பால் ஒரு பதத்துக்கு வர்றதுக்கு.
பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டதுமே இப்ப நாங்கள் வந்து அடுப்பை அணைச்சு பால் ஆற விட்டுறலாம். இப்ப பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய கேக்கை பார்க்கலாம். இப்ப கேக்கு உள்ள அவிஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பார்த்தால் பாருங்க ஒரு ஈரப்பற்றும் இல்லை. இப்ப நம்முடைய கேக் அவிஞ்சிருச்சு. இப்ப நாங்க கேக்கு தட்டை இறக்கி ஆற வச்சிடலாம். இப்ப பாருங்க கேக்கு ஆறிடுச்சு. இப்ப நாங்க அதை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. கரண்டியை வந்து தண்ணியில நனைச்சு இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது ஈஸியா உங்களுக்கு எடுக்க முடியும். இப்ப பாருங்க நாங்க கேக் எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நாங்க அடுக்கியாச்சு. பாருங்க கேக் அவ்வளோ சாஃப்டா இருக்குது. இப்ப முட்டை இல்லாம செய்தாலும் கூட இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்க நாங்க காய்ச்ச எடுக்கும்போது 3 கப்பாக இருந்த பால் 1.5 கப் அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இப்ப நாங்க கேக் அடுக்கி இருக்கிற பாத்திரத்துக்குள்ள நாங்கள் காய்ச்சி இருக்கிற இந்த பாலை நாங்க சேர்த்துடலாம். இப்ப கடைசியாக சீவின அல்மண்ட்ஸ் கொஞ்சம் பிஸ்தா வச்சு அழகுபடுத்திக்கலாம். இப்ப நம்முடைய சுவையான கேக் ரஸ்மலாய் அழகா ரெடி ஆயிருச்சு. கண்ணுக்கு அழகும் நாவுக்கு சுவை தரும் கலக்கலான கேக் ரசமலாய் கச்சிதமாய் ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.